லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். பெய்ரூட் நகரின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மத்திய பெய்ரூட்டின் பாஸ்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்ரேல் படைகள் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தின. இதில் அங்கிருந்த பல்வேறு கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்தன. அடுக்குமாடி குடியிருப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர தாக்குதலில் பலத்த காயமடைந்த 23 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து உச்சம் தொட்டு வரும் நிலையில் காசாவின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கோர தாக்குதல்களை அரங்கேற்றி வருகிறது. இந்த நிலையில் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சடலங்களை கட்டி அணைத்துக் கொண்டு உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதநேய உதவிகளை வழங்க அடுத்த ஆண்டு 1,43,000 கோடி தேவைப்படுவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர், இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல்களால் லட்சக்கணக்கான மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். ஏராளமான மக்கள் தங்களது குடியிருப்புகளை இழந்து சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இன்னும் பலர் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 1,43,000 கோடி நிதி தேவைப்படுவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. பெட்ச் பனிப்புயல் காரணமாக இங்கிலாந்தின் வடக்கு பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பனி சூழ்ந்து காணப்படுவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். மேலும் சாலைகள் இருப்பதே தெரியாத அளவிற்கு படர்ந்து கிடக்கும் பனிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோல பிரிட்டனின் நார்த்தர்பர்லாந்தில் பெட்ச் புயலால் மழை போல் பனி கொட்டுகிறது. திரும்பிய பக்கமெல்லாம் பனி படர்ந்து நான்யா நகரம் போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.